ஹாய் கைஸ், அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோல மீட் பண்ணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது பொங்கல் அன்னைக்கு காலையில எடுத்த ஷூட் தான். காலையில 4 மணிக்கே வந்து எந்திரிச்சிட்டான். சூரிய பொங்கல் வைக்கணும் அப்படின்னு காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் எல்லாம் போட்டுக்கலான்னு வாசல் எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க வீட்டு சைடு வந்து இந்த மாட்டு சாணியெல்லாம் கிடைக்காது, அதை தேடி அலையவும் முடியாதுன்னு வெறு தண்ணியிலேயே வந்து வாசல் தெளிச்சுட்டு பொங்கல் கோலம் சிம்பிளா ஒண்ணு ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு தான் வந்து பார்த்துருந்தேன். நெட்ல பார்த்துட்டு அதை வந்து ரொம்ப சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் பொங்கல் இங்க வாசல்ல தான் வந்து அடுப்பெல்லாம் கூட்டி வச்சிருந்தேன். நான் இந்த டைம் வந்து வைக்கல, மழையும் வேற பெஞ்சிட்டு இருக்குது. அது போக இங்க கொஞ்சம் பைசன் ப்ராப்ளமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கரெக்டா நம்ம பொங்கல் வந்து பொங்கி வர நேரத்துல இது வந்து பொங்கலை தட்டி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது, இல்ல மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு வீட்டுக்குள்ளேயே சூரிய பொங்கல் வச்சிடலான்னு அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். அம்மா முன்னத்து நாள் தான் இந்த பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் எங்களுக்கு இல்ல, தலை பொங்கலே இல்ல அந்த டைம்ல. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை பானையில வந்து இந்த மாதிரி சூரிய பொங்கல் வைக்கணும் அப்படின்னு. அதனால அந்த டைம்ல பானை தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் சூரிய பொங்கல் பானையில வைக்கலன்னு சொன்னனால இந்த பித்தால வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே பொங்கல் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி பானையில எல்லாம் வைப்போம். மற்ற டைம்ல எல்லாம் வந்து குக்கர்ல தான் வைப்பேன். லாஸ்ட் டைம் பொங்கல் வந்து பால் ஊற்றி தான் வந்து வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா பொங்கிட்டே இருந்தது. அப்புறம் அம்மாட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களது நல்லபடியாக பொங்கிருச்சு, பால் ஊற்றி தான் வச்சுருந்தேன்னு சொன்னப்போ அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது, பால் வந்து எப்போவுமே பொங்கக்கூடியது தான், அரிசி கழுவுன தண்ணியில் தான் வந்து பொங்கல் வந்து பொங்கி வரணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த டைம் வந்து நான் பால் ஊற்றாமல் அரிசி கழுவுன தண்ணியே வந்து வச்சுருந்தேன். இந்த டைம் சக்கரை பொங்கல் கூட வெண்பொங்கலும் வந்து பண்ணியிருக்கேன். வெண்பொங்கலும் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரில. உங்க யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்போ பொங்கல் வச்சாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துட்டே தான் இருக்கும். இந்த டைம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வச்சிருந்தேன். டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. வீட்டில் சாப்பிட்டு எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ரெடி ஆகிட்டு அப்புறம் மீயை எழுப்பிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் அவர் கூடவே எந்திரிச்சு எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கோலம் போடுறப்போ கொஞ்சம் வெளியே இருட்டாக இருந்துச்சு, இந்த பைசன் வந்துடும்னு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தது. மீ கூடவே இருந்து எந்த சைடாவது ஏதாவது இருந்து வருதான்னு பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பூஜைக்கிட்ட நான் பொங்கல் இறக்கிட்டு வரக்குள்ளே சாமி பூஜை ரேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாரு. அப்புறம் நல்லபடியாக பூஜை போட்டு 6 மணிக்குள்ளே நாங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சூரிய பொங்கலையும் சூரியனுக்கு படைச்சிட்டு நாங்களும் நல்லபடியாக சாப்பிட்டோம். எங்கள் வீட்டு சைடு ஒரு சாஸ்திரம் இருக்கு, முன்னத்து நாள் காய்கறி எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறது. அது நான் வந்து பண்ண முடியல இந்த டைம். அதனால என்ன பண்ணிட்டேன்னா அந்த காய்கறி எல்லாம் சரி காலையில வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில பொங்கல் கூடவே வச்சு படைச்சிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதையே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ், மீ வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாரு. எப்பவுமே இந்த மாதிரி பொங்கலுக்கெல்லாம் கிஃப்ட்லாம் பண்ண மாட்டாரு, ஆனா என்னன்னு தெரியல இந்த டைம் வந்து பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நாளாவே, நான் ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப வருஷமா வந்து அமேசான் விஷ்லிஸ்ட்ல வந்து வச்சிருந்தேன். ஒரு 3 இயர்ஸா இந்த குக்வேர் செட்டு வந்து அதை அவர் எப்படியோ ஸ்மெல் பண்ணி அமேசான்லயே ஆர்டர் போட்டிருக்கிறாரு. சர்ப்ரைஸா வச்சிருக்கிறாரு. பொங்கல் அன்னைக்கு தான் எனக்கு தரணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஹாப்பியாகி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். ஏன்னா 3 வருஷமா வாங்கணும்ட்டே இருந்தேன். சரி ஆஃபர் வரும், கொஞ்சம் ரேட் கம்மியாகும், அப்போ வாங்கிக்கலான்னு நாள் கடத்திட்டே இருந்தா அது 3 வருஷமே ஆயிருச்சு. ஆனால் இந்த டைம் வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று தான் சொல்லலாம். நீ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நான் என்ன நினச்சேன்னா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவார். ஏன்னா மேக்ஸிமம் நான் அதுதான் வந்து கேட்பேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாருன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் வீடு க்ளீன் பண்ணுறப்போ என் கண்ணில் படக்கூடாதுன்னு அங்கேயும் இங்கேயும் ஒளிச்சு வச்சு சுற்றிட்டே இருந்திருக்கிறாரு. அது கூட தெரியாமல் நானுமே இருந்திருக்கிறேன். நிறைய ஷாப்பிங் ஆப் வந்து இருக்குது. நம்மளோட விஷ்லிஸ்டில் எடுத்தால் லேக்ஸ் கணக்கிலலாம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வாங்குறோமோ இல்லையோ ஆசைக்காக கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்னு விஷ்லிஸ்டில் போட்டு வச்சுருப்போம். இப்படி என்னோட விஷ்லிஸ்டில் இருந்ததா இந்த அகோரா செட்டும் கூட. ஆனால் அது இவ்வளோ சர்ப்ரைஸ் கிஃப்டாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ரொம்ப ஹாப்பியோட அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் பிளான் எதுவுமே இல்லை. சடனா அம்மா கால் பண்ணிட்டு நீங்க மட்டும்தான் இல்ல எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொன்னனால சரி இந்த நல்ல நாள் அன்னைக்கு அவங்களுக்கு ஏன் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் தரணும்னு நானுமேயும் அப்படியே கிளம்பிட்டோம். போய் வீட்டுல போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து எது வெளியே போலான்ட்டு லூலு மால் தான் வந்து கிளம்பியிருந்தோம். 3 மணி நேரமா நல்லா சுத்தி அடிச்சோம், எதுவுமே வாங்கல. ஃபைனலா நாங்க வாங்கினது வந்து வந்து பில்லோ வந்து கேட்டிருந்தாரு. லாஸ்ட் டைம் இந்த மால் வந்திருந்தப்போ ஒரு 1000 ருபீஸ் 1 பில்லோ, அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு அதுதான் வேணும்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. 1000க்கு வந்து ஒரு பில்லோ யாராவது வாங்குவாங்களான்னு வேண்டான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அதே பில்லோ இந்த டைம் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க, அதை வாங்கிட்டு பேலன்ஸ் ஃபுல்லா ஃபுட் ஐட்டம் தான் வந்து வாங்கியிருந்தோம். வாங்கி நல்லா நைட்டு திருப்தியா சாப்பிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆக ஆக சரி இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இந்த லூலு மால்குள்ளேயே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு வெளியவே நின்று இந்த லைட்டிங்லயே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வருஷம் பொங்கல் வந்து கொஞ்சம் ஹாப்பியா போச்சு. சர்ப்ரைஸ் கிஃப்ட், அப்புறம் வெளியே போனது, இந்த மாதிரி எல்லாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை.